போலீஸ் டவுரி கம்ப்ளைண்ட்க்கு எஃப்ஐஆர் போடாம காம்ப்ரமைஸ் பேசி அனுப்புனா என்ன ஆகும்? மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் பொண்ணோட அப்பா வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. பொண்ணுக்கு அரேஞ்ச் மேரேஜ்க்காக பெங்களூர்ல சீனியர் இன்ஜினியரா இருக்கிற ஒரு பையன பார்த்துருக்காங்க. 2 வீட்லயும் சேர்ந்து ஏப்ரல் 2026ல என்கேஜ்மென்ட் முடிவாகி, ஜூன் 2026ல கல்யாணம்னு முடிவு பண்றாங்க. என்கேஜ்மென்ட் அன்னைக்கே ரூ. 10,00,000 கேஷ்ல வேணும் அப்படின்னு வற்புறுத்துறதா சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னும் டவுரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த அப்பாக்கு வந்து குடுக்க முடியாம போன காரணத்தினால, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்களே முடிவு பண்ணி கல்யாணத்த நிறுத்திட்டாங்க. பொண்ணோட அப்பா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்க போறாங்க. போலீஸ் வந்து உரிய நடவடிக்கை எடுக்காம ஒரு செட்டில்மென்ட் பண்ணி வச்சுடுறாங்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து இப்போ ஒரு 5,00,000 குடுப்பாங்க. அத வாங்கிக்கோங்க. 1 மாசம் கழிச்சு 5,00,000 குடுப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பொண்ணோட அப்பா வந்து ஹைகோர்ட் போறாங்க. என் கம்ப்ளைண்ட்க்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு. அதுக்கு போலீஸ் சைட்ல இருந்து வந்து நாங்க என்கொயர் பண்ணணும். பார்ட்டி 2 பேரும் சேர்ந்து செட்டில் பண்ணிக்கலான்னு அவங்களே தான் முடிவு பண்ணாங்க. அதனால தான் நாங்க க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹைகோர்ட் வந்து ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவங்க ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க, உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னு தான். இங்க ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ நீங்க இன்ஃபார்மலா காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் மேல நாங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணி 2 பேரும் இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் டவுரி புரோஹிபிஷன் ஆஃபீசருக்கு வந்து என்குயரிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹைகோர்ட் அதுக்கு வந்து சரி ஓகே. உங்க சைட்ல உள்ள தப்ப இப்ப கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா வந்து சட்டப்பூர்வமான அவங்க கடமைய ஒழுங்கா நிறைவேற்றாததுக்கு, அந்த பொண்ணோட அப்பாக்கு எஃப்ஐஆர் போடாம காம்ப்ரமைஸ் பண்ணி வச்ச இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் 2 பேரும் ஆளுக்கு ரூ. 1,00,000 குடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க.